மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரு ஆன்மாவில் இருந்து படைத்தான். அவரிடம் இருந்துதான் அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் அவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் பல்கி பெருகச் செய்தான். ஆகவே அந்த ஓரிறைக்கு பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரியதை கேட்டுக்கொள்ளுங்கள். முடிஞ்சு போச்சே. அந்த ஓர் இறைவன் சொல்கிறான், ஆம்பளையும் பொம்பளையும் படைச்சிருக்கிறத உறவுக்காகப்பா, ரெண்டு பேர்த்தையும் அட்ராக்ஷன் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய அந்த இயற்கைக்கு மாறாக எப்போதெல்லாம் மனிதன் பாடுபடுகிறானோ அங்கேதான் பிரச்சனை. இயற்கைக்கு மாற்றமா வர்றப்ப நம்மளே கண்ணு முன்னாடி பார்க்கிறோம். எதுவும் தேவையில்லை என்று துறவரம் பூண்ட எத்தனையோ ஃபாதர்ஸ், எத்தனையோ சாமியார்கள் என்ன பிரச்சனை, பாலியல் தொந்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட வரலாறு. ஏன்? இந்த உடல் தேவை உரியது. அதை படைச்சவனுக்கு தான் தெரியும். நான் எப்படி படைச்சிருக்கேன் அவனுக்கு தான் தெரியும். அவன் சொல்லுகிறான், நான் இப்படித்தான் படைத்திருக்கிறேன், உன் மனைவியை நீ ஏற்றுக்கொள்ளுகிறான். அதுக்காகத்தான் இங்க எல்லாரும் வந்திருக்கிறோம். நம்ம நிகழ்ச்சிக்கு போயிருவோம். மாப்பிள்ள வந்துட்டாரா? அத்தாவை கூப்பிட்டு வரண்டார? இன்னும் அதிகம் இல்லையா? என்ன கேளுங்க, எங்க இருக்காரு பாருங்க. என்ன எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பாருங்க. அடுத்ததா இந்த திருமண விஷயத்திலையும் இஸ்லாம் பார்க்கின்ற பார்வை வேறுபட்டதாக இருக்கிறது. என்ன வேறுபட்டதாக இருக்கிறது? நம்ம நாட்டில் பொறுத்த மாத்திரம், நம்ம நாட்டில் ஆரம்பத்தில் மிகச் சரியாக இருந்திருக்கிறது. பரிசம் போடுதல் என்று ஒன்று இருந்திருக்கிறது. பரிசம் யாருங்க போடுவா? யார் போடுவா? யார் போடுவா? முறை மாப்பிள்ள போடுவான் பரிசம். அவன் என்ன போடுவான்? நல்ல எவ்வளவு அவனுக்கு சக்தி இருக்கிறதோ அந்த சக்திக்கு ஏற்ற அளவுக்கு கொலுசுல இருந்து ஆரம்பிச்சு, பட்டு புடவையில இருந்து ஆரம்பிச்சு, எல்லா நகையில இருந்து எல்லாம் கொண்டு போய் பரிசம் என்று போடுவது முறை மாப்பிள்ளை என்று சொல்வார்கள். அத்த மகனா இருந்தா அத்த மகன் என்று சொல்வார்கள். இவர்களுக்குத்தான் அந்த அந்த பரிசமும் பெண்களுக்கு கொடுத்துத்தான் பெண் கேட்பார்கள். பெண்கிட்ட கொடுத்துட்டான் என்ன வந்து அவ கட்டிக்கணும், எனக்கு அவதான் அப்படின்னு அந்த உரிமை இடுவதுதான் பரிசம். கொடுத்துட்டான். ஆனா இப்ப என்ன ஆகி போச்சு? இப்ப என்னங்க ஆச்சு? மாப்பிள்ளையினுடைய லெவல் என்ன? படிச்சிருக்கிறாரா அவருக்கு இந்த ரேட்டு, டாக்டரா அவருக்கு இந்த ரேட்டு, இன்ஜினியரா அவருக்கு ரேட்டு தனியா இருக்கு. எல்லாத்தையும் விட அரசியல்வாதியா ரேட்டு ஜாஸ்தி. ஏன்னா நிறைய வருவாங்க, ரேட்டு ஜாஸ்தி. இப்படி தனித்தனி பிரிவுகளாக்கி அட மாடு மாதிரியாக்கி, மாடுல அப்படித்தாங்க கையை உள்ள விட்டுக்கிட்டு மாடு பிடிக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா மேல துண்டை போட்டுக்குருவாங்க. துண்டை போட்டு அப்படிமாங்க. அது என்னால விரலை பிடிக்கிறது. 5 3 2 இப்படி ஒவ்வொரு ஆள் ஒரு வேலை பிடிக்கிறது. இந்த பயிலுக பண்ற வேலை என்னவா இருக்குது? மாடை விற்கிற கதையா மனுஷனை விற்கிறான். எனக்கு என்ன, என் மாப்பிள்ள வந்து உங்ககிட்ட கல்யாணம் பண்ணணுமா, இவ்வளவு வரதட்சணை தாங்கிறான். ஐபிஎஸ் கேட்கிறான். சட்ட ஒழுங்கை வேணா பாதுகாக்க போறான். ஐபிஎஸ்ங்கிறவனா சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிறவன் இந்த நாட்டுல. ஐபிஎஸ் கேட்கிறான். நம்ம சமீபத்தில் கூட பேப்பர்ல ஒரு பெண்மணி வழக்கு தொடுத்து அந்த ஐபிஎஸ் அதிகாரியை கைது செய்ததை பார்த்தோம். என்னை காதலித்தார், என்னை காதலித்து விட்டு கல்யாணம் செய்து கொள்வதாக இருந்தால் வரதட்சணை கேட்கிறார். வரதட்சணை இத்தனை லட்சங்கள் கொடுக்கவில்லை என்றால் மனம் முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம நாட்டுல, நான் சொல்றது தமிழ்நாட்டுல, நம்ம கமிஷனர்கிட்ட புகார் கொடுத்ததை பார்த்தோம். அவர் கைது செய்யப்பட்டதையும் பார்த்தோம். அந்த அதிகாரி கைது செய்யப்பட்டதையும் பார்த்தோம். ஐஏஎஸ் கேட்கிறான். ஐஏஎஸ் கையில தான் ஒரு மாவட்டமே இருக்கு. இந்த நாட்டினுடைய அத்தனை சட்டங்களும் அரசியலமைப்பு சட்டங்களையும் இயக்கக்கூடியவன் யார்? அவன் கேட்கிறான். டாக்டர் உயிர் காக்க போறான். இவன் என்ன கேட்கிறான்? ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் கட்டித்தாங்க, உங்க மகளை வச்சு பாத்துக்கிறாங்க. மக என்ன பேசண்டா வச்சு பாக்குறதுக்கு? நீ வாழத்தானே போற, ஆஸ்பத்திரி கட்டி கேட்கிறான். இது அத்தனையும் நடக்கிறது. இன்னொரு திருப்பி ஒரு கேள்வி உங்கள்கிட்ட இருந்து வரும். ஐயோ உங்க ஆளுக்கு மட்டும் இனியா சும்மையா இருக்கிறான். உண்மையிலேயே அதிகமா கேட்கிறவன் எங்க ஆள் தான். முஸ்லிம்கள் தான் அதிகமா கேட்கிறான். அதுல என் ஊர் இருக்கு பாருங்க, நீங்க சொந்த ஊர் கீழே இருக்கிறாங்க. எங்க ஊர்ல சமீபத்திய ரேட்டே வந்து 1.5 கோடி ரூபாயை தாண்டிக்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளைக்கு கேஸ் மட்டும் துட்டு மணி மட்டும் 1.5 கோடியை தாண்டிக்கிட்டு இருக்குது.
இதெல்லாம் ரொம்ப கம்மி. அந்த மாப்பிள்ளைக்கு உங்க புள்ள நல்லா போகணும் இல்லையா, அதுக்காக ஒரு பென்ஸ் கார் கொடுங்க. பென்ஸ் கார் எங்களுக்கு இல்லைங்க, உங்க புள்ளைக்கு. உங்க புள்ள நல்லபடியா போயிட்டு வரணும் இல்லையா, அவளுக்கு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா, அவள் பென்ஸ் கார்ல போனா தானே நல்லா இருக்கும் அப்படின்னு பென்ஸ் கார் கேட்கறான். மெட்ராஸ்ல ஒரு நல்லதா பார்த்து ஒரு பங்களா வாங்கி கொடுத்துருங்க. மெட்ராஸ்ல பங்களா வாங்குறதா இருந்தா ஒரு 5 கோடி ரூபாய் இல்லாம ஒரு பங்களா வாங்க முடியாது. அதுவும் சாதாரண ஏரியாவில். நுங்கம்பாக்கம் மாதிரி ஏரியாவில் போறா இருந்தா 15 கோடி ரூபாய் வேணும் பங்களா வாங்குறது. உங்க பொண்ணுக்கு குனிஞ்ச தலையை நிமிரக்கூடாது. எப்படி நிமிர முடியும்? 500 பவுன் போட்டா நிமிர முடியுமா? நடக்கிற காரியம் இல்லையே. இப்படி அத்தனை பெண்களுடைய அத்தனையும் விலை பேசப்படுகிறத இதை இஸ்லாம் ஏற்றுக்கொள்கிறதா? ஏற்கல. எப்படி ஏற்கல பாருங்க. இது இந்த வேதம், இந்த வேத நூல் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட இருக்குது. இந்த நிகழ்ச்சியில தருவாங்க. ஏன்னா அதனாலதான் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறேன். பாத்தீங்கன்னா திருமறை வழங்கி திருமண நிகழ்ச்சின்னு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பேனர் அடிப்பது, மிகப்பெரிய பத்திரிகை அடிப்பது, மிகப்பெரிய மகால்கள் பிடிப்பது, இதுல எல்லாம் நாங்கள் இந்திய தௌஹீத் ஜமாத்தை சார்ந்தவர்கள், முஸ்லிம்கள், உண்மையான முஸ்லிமா இருந்தா அதையெல்லாம் தவிர்த்து விட வேண்டும். ஏனென்றால் எளிமையான திருமணத்தில் தான் இறைவனுடைய அருள் இருக்கிறது. எந்த திருமணம் எளிமையா நடத்தப்படுகிறதோ அந்த திருமணத்துல தான் இறைவனுடைய அருள் இருக்க முடியும். வேற திருமணத்தில் அருள் இருக்க முடியாது. அது நாங்க தெளிவா இருக்கிறோம். இப்போ உங்களுக்கு இந்த பேனர்லாம் வச்சிருக்காங்களே ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்குன்னு காட்டுறதுக்காக. இது கூட கூடாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். இது காட்டுறதுக்காக. இந்த திருமறை குர்ஆன்ல இது 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்ப இல்ல, 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி முகம்மது நபிக்கு இறைவன் அருளியது. முகமது நபி எழுதியதல்ல, அருளியது. இறைவன் அவருக்கு சொன்னதுன்னா வார்த்தைகள் மூலியமாக, தன்னுடைய தூதர்கள் மூலியமாக, நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய மொழியில் சொல்வதாக இருந்தால் தேவதூதர்கள் மூலியமாக. நாங்க மலக்குன்னு சொல்லுவோம், மலக்கு அப்படின்னு சொல்லுவோம். மலக்குன்னா வானவர்கள் என்ற அர்த்தம். அவர்கள் மூலியமாக கொடுக்கப்பட்டது. இது 1434 ஆண்டுகளாக பாதுகாக்கப்படுது. அந்த பாதுகாக்கப்படுகின்ற அந்த குர்ஆன்ல தான் நான் சொன்ன இப்போது முன்னாடி வாசித்த அந்நிசா, அதாவது பெண்கள் என்ற அத்தியாயம், 4வது அத்தியாயம், அதுல முதல் வசனத்தை வாசிச்சேன். இரண்டாவதா 4வது வசனத்துல வருது பாருங்க, நீங்கள் பெண்களுக்கு அவருடைய மகரை மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். மகர் என்பதுங்க மனக்குடை. யார்கிட்ட கொடுக்கணுமா? பெண்களுக்கு கொடுக்கணுமா? ஆண்கள் வாங்குறது இல்லை. ஆண்கள் வாங்குறது இல்லை, பெண்கள் கொடுக்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய மிக தெளிவான சட்டம். மகிழ்வோடு, அதுவும் முகத்தை திருப்பி போயிட்டு என்னடா வேற வழி இல்லையடா அப்படிலாம் கொடுக்காத. நல்ல சந்தோஷமா கொடு. உன் பொண்டாட்டிக்கு கொடுக்கிற, உன் பொண்டாட்டி ஆக்க பொருளுக்கு கொடுக்கிற, நிம்மதியா கொடுறா, நல்லா கொடுறா அப்படின்னு இஸ்லாம் சொல்லுகிறார். மன மகிழ்வோடு கொடுத்து விடுங்கள். அவர்கள் அதில் மனம் போந்து ஏதாவது கொடுத்தா நீ வேணா வாங்கிக்கலாம். அதை சேர்த்து சொல்லு. அதிலிருந்து ஏதேனும் ஒன்றை மனமோந்து அவர்கள் உங்களுக்கு கொடுத்தால் அதை தாராளமாக மகிழ்வுடன் புசியுங்கள். நீ தாராளமா சாப்பிட்டுக்க வாங்கி. அது அவர் சந்தோஷத்தோட கொடுக்கணும். எப்ப பொண்டாட்டி மாதிரி சந்தோஷத்தோட கொடுப்பாங்க? நம்ம பொண்டாட்டி மாதிரி சந்தோஷத்தோட கொடுத்த வரலாறு இருக்கா? திருப்பி கேட்டக்கூடாது. அதையும் நகையே வாங்கி கொடுத்துட்டு திருப்பி கேட்டா கிடைச்சிடும்? கிடைக்காதுங்க. ஆனால் நான் என்னுடைய அனுபவத்தில் நான் பல வழக்குகளை பார்க்கின்ற முறையில சொல்றேன். பல பெண்கள் நீங்கள் பரிவோடு, அன்போடு, பாசத்தோடு கேட்கின்ற போது தன்னுடைய அனைத்தையும் அந்த கணவனுக்கு கொடுத்து விட்டு வெறும் கழுத்தோடு இருக்கின்ற பெண்கள் பல பேரை பார்த்திருக்கிறேன். அதை காரணம் அன்பு. அந்த அன்புதான் முக்கியம். அந்த அன்பு முக்கியம். ஆனா இந்த மகர் தொகை இருக்கு பாருங்க, இது அவருடையது, அவருடைய பாதுகாப்பு தொகை. முகமது நபி சொல்றாங்க, அவர்கள் இந்த தொகையை எவ்வளவு கேட்டாலும் கொடுக்கலாமா? ஆம். அவருக்கு பக்கத்துல உகது மலைன்னு ஒரு மலை இருந்துச்சு. அந்த மலை அளவுக்கு தங்கத்தை கேட்டால் கூட கொடுத்துருங்க. கேட்கறதுக்கான முழு ரைட்ஸும் யாருக்கு இருக்கிறது? இங்கே பெண்களுக்கு இருக்கிறது. எந்த பெண்களுக்கு? முக்காடு போட்டு முடக்கி வைக்கின்ற பெண்களுக்கு. அப்படித்தான் மத்தவங்க நீங்களாம் நினைக்கிறீங்க. என்னடா பெண்கள் சுதந்திரங்கிறீங்க, எல்லாம் கருப்பு துணியை சுத்தி மூட்டையாக்கி கொண்டு உட்கார வைக்கிறீங்க. இது மட்டும் சுதந்திரமா? கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா, குதூகலமா, குதூகலமா.
9 சீரிஸ் ஸ்கீமை இன்றே சேருங்கள். தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. கண்கவர் அணிகலன்களின் சாம்ராஜ்யம் ஹூர்லின் கவரிங். அழகின் அழகிற்கு ஆனந்த ஆபரணம். ஹூர்லின் கவரிங். எண்ணற்ற மாடல்கள், எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்கள். ஹூர்லின் கவரிங். மங்கையரின் மனங்களின் ஹூர்லின் கவரிங். இப்பொழுது பரபரப்பான விற்பனை. பண்டிகை கால சிறப்பு தள்ளுபடி. வேலுச்சேரி மெயின் ரோட், தண்டீஸ்வரன் பஸ் ஸ்டாப் நியர் வேலுச்சேரி, சென்னை 42. போன் நம்பர் 04422431446 900322295 அப்படின்னு கேட்பீங்க இல்லையா? அதுக்கு பதில் பின்னாடி வரும். ஆனா அந்த கருப்பை போற்றிக் கொண்டிருக்கிறாளே, அவளுக்கு கொடுக்கின்ற சுதந்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், எவ்வளவு வேணுமோ அவ்வளவு கேட்கலாம். அவ்வளவு ரைட்ஸ் இருக்கு. எது வேண்டாலும் கேட்கலாம். எது வேண்டாம், பணமாக, பொருளாக, வாக்குறுதியாக கேட்கலாம். கேட்டு கொடுக்கணும். அதை ஒத்துக்கொள்ளணும். அதை ஒத்துக்கொண்டால் தான் திருமணம். இல்லை என்றால் திருமணம் கிடையாது. அதாவது இதுல என்னடா, எவ்வளவு கேட்டாலும் குடிக்கின்ற அளவுக்கு அந்த மாப்பிள்ளையுடைய தகுதி இருக்கா இல்லையா? இருந்தா தாங்க கல்யாணம். இருந்தா தான் கல்யாணம். யார் வேண்டாலும் போய் நின்ற கூடாது இல்ல. என்னடா நம்ம வீட்டுல என்ன நடக்குது? எப்படியாவது பொம்பளை பிள்ளைய வெளியில போயிட்டா போதும். ஏன் அவ்வளவு கஷ்டம்? அவளை படிக்க வைக்கிறது கஷ்டம், அவளை பாதுகாக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் மாப்பிள்ளை வந்தா இத்தனை நகை போடுறது கஷ்டம். அந்த கல்யாணத்துக்காக மகால் யாரா பிடிக்கணும், பெண் வீட்டுக்காரன் தான் பிடிக்கணும். அவ்வளவு கஷ்டம். சாப்பாடு யாரா போடுறது, பெண் வீட்டுக்காரன் தான் போடணும் சாப்பாடு. அவ்வளவு எல்லா கஷ்டத்தையும் சாப்பிட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த தந்தை இருக்கிறான் பாருங்க, அவன் வர்ற அவஸ்தை இருக்கு பாருங்க, அது சாதாரணமானதே இல்லை. சாதாரணமானது இல்லை. அந்த வேதனைகள் சாதாரணமானது இல்லை. எத்தனை பேர்த்த போய் அவன் கடன் வாங்குவான் தெரியுமா? அதுபோல வாழ்நாள கௌரவமா வாழ்ந்திருப்பான். ஆனா பெண்ணை பெத்துட்டானா ஒவ்வொருத்தையும் போய் தலையை சுரிச்சுக்கிட்டு நிக்கணும். எங்கெல்ல இருக்கிறான்? இங்க முஸ்லீம்ல இஸ்லாத்தை சரியாக புரியாத சில பேர் இருக்கிறாங்களே, அவர்கள் இந்த வரதட்சணை கேட்பதினால் எங்க பள்ளி, இதெல்லாம் பள்ளிவாசல் தான். தொழுகைக்கு இப்ப பாத்தீங்கன்னா 1 மணிக்கு 1:15 மணிக்கு இங்க தொழுகை நடக்கும். இந்த பள்ளிவாசல்ல தொழுகை நடந்து முடிஞ்ச உடனே ஒருத்தர் எந்திரிப்பார். பாவா எனக்கு 4 குமர் பாவா. குமர்னா 4 பெண்கள், கல்யாணம் முடியாத 4 கன்னி பெண்கள் பாவா. என் மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் பாவா, உங்களால முடிஞ்சதை செய்யுங்க பாவா. ஆனா அவன் ஊர்ல அவன் மரியாதைக்குரியவனா இருந்திருப்பான். பொண்ணை பெத்துட்டாங்கிற ஒரே காரணத்திற்காக தெரு தெருவா பிச்சை எடுக்கிறான் பாருங்க. அந்த தந்தைக்குத்தான் வலியும் வேதனையும் தெரியும். வேதனை தெரியும். அதனாலதான் இஸ்லாம் என்று சொல்லுகிறது, பெண் வீட்டார்கள் ஒரு செலவு பண்ணக்கூடாது. எந்த செலவு பண்ணாத. மகர் கொடுப்பதாக இருந்தாலும் ஆண் கொடுக்க வேண்டும். சாப்பாடு கொடுக்கிறதா இருந்தாலும் ஆண் தான் கொடுக்க வேண்டும். ஆண் தான் அந்த ஏற்பாட்டையும் செய்ய வேண்டும். எல்லா ஏற்பாடுகளும் அந்த ஆணினால் செய்யப்பட வேண்டுமே தவிர பெண்ணுக்கு எந்த சுமையும் கிடையாது. இஸ்லாம் சொல்லுகிறது. ஏங்க கிடையாது? இழக்கிறதுக்கு ஆம்பளைட்ட என்னங்க இருக்குது? இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? இங்க எத்தனை பேர் வந்திருக்கோம்? இதுல எத்தனை பேர் கல்யாணம் முடிஞ்சோன்னு கேட்டா கிட்டத்தட்ட ஒரு 4 பேர், அந்த கடைசியில உள்ள 4 பேரை தவிர மத்த எல்லாமே கல்யாணம் முடிஞ்ச ஆளுக்கு என்னுடைய பார்வையில். ஆனா கல்யாணம் முடியாம கூட இருப்பீங்க. பல பேருக்கு பார்த்தா தெரியாது, கொஞ்சம் எங்காவே இருப்பார். அவர் வயசுக்கு 50 இருக்கும், பார்த்தா நல்லா இருப்பார், பார்த்தா புரியாது. ஆனா இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. 50 வயசா இருந்தாலும் ஆம்பளை ஒரே வாரம் இருப்பான். ஆனால் ஒரு பெண் திருமணமாகி அவனுடைய வாரிசை அவள் சுமக்க ஆரம்பித்து விட்டாள். அந்த வாரிசை அவள் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். இவன் ஆம்பளை தான் நிரூபிக்கிறதுக்கு அவ சுமக்கிற சுமை இருக்கிறதே. 1 மாசம் 2 மாசம் அப்படி எடுக்க எடுக்க அந்த மசக்கைன்னு சொல்லுவாங்களே, அது வரையிலும் மயக்கமாகி விழுவாளே, வாந்தியா எடுப்பாளே, வாந்தியா எடுப்பா, எதையும் சாப்பிட முடியாது. ஆனா அப்பவும் தான் புருஷங்காரன் வந்தவன, மச்சான் வாங்க மச்சான் உட்காருங்க, இல்லன்னா உங்க இதுல மாமா வாங்க மாமா உட்காருங்க மாமா, சாப்பிடுங்க மாமா, சாப்பிட சொல்லிட்டு அரை மயக்கத்தோட இவன் சாப்பிடுறத பாத்துக்கிட்டு இருப்பாளே, அப்ப கூட இந்த கணவன் நீ சாப்பிட்டியாமா கேட்டிருக்க மாட்டான். அந்த கரு வளர 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 வளர
அந்த 4 மாதம் 5 மாதங்களை கடக்க அவளால ஒரு சைடுல திரும்பி கூட படுக்க முடியாது. அந்த பக்கம் திரும்ப முடியாது, இந்த பக்கம் திரும்ப முடியாது, குப்பத்து படுக்க முடியாது. நிமிந்துதான் படுக்கணும். முதுகு வலிச்சா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டே இருப்பா நைட்டு ஃபுல்லா. அந்த வேதனையை ஏதாவது எந்த கணவனாவது உணர்ந்திருப்பானா? அந்த பிள்ளை வளர்ந்த உடனே ஒரு 6 மாசத்தை எட்டுறப்ப உதப்பான் பாருங்க, அந்த வலி இருக்கு பாருங்க, அந்த வேதனை இருக்கு பாருங்க. அதையும் தாங்கி கொண்டு மச்சான் உங்க புள்ள மிதிக்கிறான். அந்த வேதனையை எந்த கணவனாவது பெற்றதுண்டா? நம்ம யாராவது வந்திருக்கோமா? சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி நிமிஷத்துல வந்து நிப்பா பாருங்க. அந்த 9வது மாசம் தாண்டி இப்போவோ நாளைக்கோ நாளன்னைக்கோ டேட்டு குறிச்சிட்டு நிக்கிறப்ப அந்த வழியில உயிர் போகும் பாருங்க. போயிட்டு திரும்பி வரும் பாருங்க. அந்த உயிர் போற அளவுக்கு கத்துவா பாருங்க. அந்த வலியை எப்போதாவது உணர்ந்திருக்கிறோமா? மேலை நாடுகள்லாம் சொல்றான், டாக்டர் சொல்றான், டேய் ஏமா அப்பனோ வாடாங்க, வா கூட உட்கார்றா. எந்த மேலை நாடுகளிலே சொந்தங்களை அறுத்தெறிந்து விட்டு செல்கிறார்களோ அந்த மேலை நாட்டில் குழந்தை பெறுகின்ற போது அவன் தந்தை பக்கத்தில் இருக்க வேண்டும், அந்த பெண்ணின் பக்கத்தில். அந்த வலியை அந்த வேதனையை அவன் பார்க்கணுங்க. பார்த்தா கையை நீட்டி அடிப்போமா? தப்பு வந்தா திட்டுவோமா? அவ பெற்றெடுக்கின்ற போது நினைப்பாளா, இனிமேல் இவன் பக்கத்துல வந்தா விடக்கூடாதா என்ன? ஆனா அந்த குழந்தை பெத்தெடுத்து அவள் கண்முழித்து பார்க்கின்ற போது தான் குழந்தையை பார்க்க மாட்டாள். அவங்க வந்துட்டாங்களா, அவங்க பார்த்தாங்களா? அந்த அன்புக்கு முன்னாடி நீ கோடி கோடியா கொட்டுனா போல ஈடாகாது. அந்த இழப்பு இருக்கிறது, அதைத்தான் இஸ்லாம் பார்க்கிறது. இஸ்லாம் பாதிக்கப்பட்ட செயலில் நிற்கும். எப்பவுமே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்கும். அதனாலதான் இஸ்லாம் சொல்லுது, நீ கொடு. ஒரு பொம்பளை ஒரு குழந்தையை பெற்றெடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவளுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவன் அப்போ மாப்பிள்ள மாதிரி தான் இருப்பான். ஏதாவது தெரியுமா? இவன் 1000 டைவர்ஸ் பண்ணிட்டு போய் 1000 பேரை கல்யாணம் பண்ண முடியும். ஆனால் அவள் மற்றொன்றை ஏற்றுக்கொள்வது என்பது மனதால் முடியுமா? முதல்ல இஸ்லாத்தினுடைய பார்வை தெளிவாக பார்க்கிறார், தெளிவாக பார்க்குது. கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா குதூகலமா குதூகலமா தங்கம் சேர்க்கலாம். நெஞ்சம் மயங்கும் தங்கச் சுரங்கம் நாளை பார்க்கலாம். ஃபாத்திமா ஜுவல்லர்ஸின் கோல்டன் கிரைண்ட் சேவிங் ஸ்கீமில் இன்றே சேருங்கள், தங்கத்தை இனிதாய் சேருங்கள். இத்திட்டத்தில் செய்கூலி சேதாரம் இல்லை. ஃபாத்திமா ஜுவல்லர்ஸ். NSC Post Road உசைனியா ஜுவல்லர்ஸ். தரமான தங்க நகைகள், புத்த புது டிசைன்கள், அன்பான உபசரிப்புக்கு உசைனியா ஜுவல்லர்ஸ். உசைனியா ஜுவல்லர்ஸ் 168 NSC Post Road, சென்னை 79. என் பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேன்னா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரபானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ். சையத் சத்தார், ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை. இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வர வாழ்த்தும் நெஞ்சங்கள். فقال الكافرون
அவளுக்குரிய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விடுங்க. அதுல இருந்து எதை வாங்காத, அது அவளுடைய உரிமை. அதே இஸ்லாம் தான் இந்த திருமணத்துக்கான உரிமையை கொடுக்கின்ற அதே இஸ்லாம் தான் அவளுடைய கல்விக்கான உரிமையை கொடுக்கிறார். நீங்க பார்த்திருப்பீங்க, மலாலா பாருங்க, பெண் சுதந்திரத்துக்காக பெண் கல்விக்காக மிகப்பெரிய தியாகத்தை செய்து விட்டால் மலாலா அப்படின்லாம் பார்க்கிறப்போ, ஓ இஸ்லாத்துல கல்வியே இல்ல போல இருக்குடா, இவனுங்க எந்த பயிலும் கல்வி சொல்லி கொடுக்கறதே இல்ல போல இருக்குடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கேயே பல பிள்ளைகளை எந்திரிச்சு நிப்பாட்ட வைப்பேன். இந்த பின்னாடி உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைகளை பல பிள்ளைகள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க நிப்பாட்ட வைக்க முடியும். எங்க கல்வி கொடுக்கப்படல? கல்வி என்பது இருபாலா இருக்கும் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். ரெண்டு பேருக்கும் கல்வி கொடுக்கணும். ஆம்பளைக்கு ஒரு கல்வி, பொம்பளைக்கு ஒரு கல்வி இல்ல, ரெண்டு பேருக்கும் சமமா கொடுறான் இஸ்லாம். மலாலா போன்றவர்களை இன்டர்நேஷனல் மீடியாக்கள் உற்பத்தி செய்து பாத்தீங்களா, இஸ்லாத்துல கல்வி அறிவே கிடையாது, பெண்களுக்கு கல்வி கொடுக்கிறதே கிடையாது அப்படின்னு உங்க மத்தியில சொல்ல வைக்கணும். அதற்காக ஒரு நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு 13. இது எந்த அமைதியை கொண்டு வந்துச்சுன்னு எனக்கு தெரியல, சிந்திக்கிறதுக்காக சொல்றேன். அப்படியல்ல, பெண் அடிமைத்தனம் இஸ்லாத்திலே கிடையாது. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெண்மணி வருகிறார், முகமது நபி வேலை செஞ்சிட்டு இருக்கார், இறை தூதர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறார். வேலை செஞ்சிட்டு இருக்கிறப்ப அந்த பெண்மணி வந்து சலாம் சொல்றாங்க, திருப்பி சலாம் சொல்றாங்க. சொல்லிட்டு என்னம்மா அப்படின்னு கேட்கிறார். அந்த பெண்மணி சொல்லுகிறார், நேற்று இரவு எனக்கு கல்யாணம் நடந்தது, திருமணம் நடந்தது. உடனே நபி சொல்றாரு, அப்படியா, சந்தோஷம், வாழ்த்துக்கள், சந்தோஷம் வாழ்த்துக்கள். உடனே இவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்ல வர்றாரு, அந்த அம்மா என்ன சொல்றாங்க, ஆனா எனக்கு கல்யாணத்துல பிடிக்கல, மாப்பிள்ளைய பிடிக்கல. நல்ல யோசனை செய்து பாருங்க. முதல் நாள் இரவு திருமணம் நடந்திருக்கிறது, அடுத்த நாள் வந்து முகமது நபிட்ட சொல்றாங்க. சொல்றப்ப அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு மாப்பிள்ளைய பிடிக்கல. இவர் முகமது நபி திருப்பி கேட்கிறார், ஏன் ஒத்துக்கிட்ட? கேட்கிற கேள்வி என்ன, ஏன் ஒத்துக்கொண்டாய்? திருமணத்துக்கு ஏன் ஒத்துக்கிட்ட? யோசனை பண்ணி பாருங்க. 1434 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு பெண்ணிடம் அனுமதி பெற்றுத்தான் அவளுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். கற்பனையில கூட நம்மளால செய்ய முடியுமா? மீண்டும் கேட்கிறார் முகமது நபி. என்ன சொல்லல முகமது நபி, சரிமா, நடந்து போச்சு, பிரச்சனை வேணாம், போய் நல்லபடியா வாழ்ந்துக்க போ. என்னதை போட்டு இது பண்ற, பல்ல கழிச்சிட்டு வாழு, அதான் சரியா வந்துடும். ஒரு 4 மாசம் முன்ன எல்லாம் சரியா, ஒரு புள்ள பார்த்தா சரியா போயிடும். நம்ம வீட்டுல அப்படித்தானே சொல்றோம். நம்ம வீட்டுல ஏதாவது பிரச்சனைன்னு வந்து நம்ம புள்ள அல்லது நம்ம தங்கச்சி நம்ம அக்கா கண்ணை கசக்கி நின்றான்னா என்னம்மா பண்ண, தம்மா வாழ்க்கை போமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி சொல்லல முகமது நபி சொல்றாரு, அப்படியா உனக்கு வாழம் பிரியம் இல்லையா, பிரிந்து விடு. சொல்லக்கூடிய வார்த்தை என்ன, பிரிந்து விடு. இதுவரை என்ன கேள்விப்பட்டிருப்பீங்க, இவனுங்க தலாக் 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 தலாக்னு சொல்லி இந்த பசங்க ஃபுல்லா, பாய் பசங்க ஃபுல்லா எல்லாம் பொம்பளையில அத்து விட்டுருவாங்கடா அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கீங்க. அது ஆணுக்கு மட்டுமல்ல, பெண்ணுக்கு அனுமதி கொடுக்கிறது. நீ பிரிந்து கொள், முடியாவிட்டால் பிரிந்து கொள். அந்த பெண்மணி சொல்றாங்க, இல்ல நான் அவரோட வாழ்றேன், இப்படி ஒரு அனுமதி பெண்களுக்கு இருக்கிறது என்பதை சொல்வதற்காக உங்கள் மத்தியில் நான் கேட்டேன், உங்கள் மத்தியில் நான் கேட்டேன் என்று சொல்லுகின்றதை பார்க்கிறோம் என்றால் எந்த அளவுக்கு சுதந்திரம் என்று பாருங்க. பார்ப்பதற்கு, ஏன் மனம் முடிப்பதற்கு சம்மதம் பெண்ணிடம் வாங்கியே ஆகணும். இது இஸ்லாம் கொடுக்கின்ற அனுமதி, சொத்துரிமை. போன ஆட்சியில தான் கலைஞர் கொண்டு வந்தாரு சொத்துரிமை பெண்களுக்கு. ஆனால் இஸ்லாம் சொத்திலே, எல்லா சொத்திலும் உரிமை இருக்கு. தந்தை சொத்தில் ஒரு மகளுக்கு உரிமை இருக்கிறது, ஒரு தாய் சொத்தில் உரிமை இருக்கிறது, ஒரு தலையன் அதாவது அண்ணன்மார்கள் சொத்தில், தம்பிமார்கள் சொத்தில் உரிமை இருக்கிறது, கணவன் சொத்தில் உரிமை இருக்கிறது, பெற்றெடுக்கின்ற பிள்ளை இருக்கிறது, அந்த சொத்திலும் உரிமை இருக்கிறது. பெண்ணுக்கு சொத்துரிமை இருக்கிறது, எல்லா உரிமை இருக்கு. ஆனா எல்லா உரிமை இருக்கு பாய், நல்லதுதான். இந்த கருப்பு கருப்பா உட்கார வச்சிருக்கீங்க, இந்த கேள்வி வருது இல்ல, கருப்பு கருப்பா எதுக்கு இப்படி போட்டு உட்கார வச்சிருக்கீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை என்ன தெரியுங்களா, கருப்பு தான் போடணுங்கிறது இல்ல இஸ்லாத்துல, லூசா போடணும்னு சொல்லுது. இப்ப நீங்க எல்லாருமே ஃபுல் கை போட்டிருக்கீங்க, லூசா சட்டை போட்டிருக்கீங்க, ஃபுல் பேண்ட் போட்டிருக்கீங்க, நம்ம உடம்பு எங்கேயாவது தெரியுதா?
தெரியல, முகமும் கையும் மட்டும்தான் தெரியுது. இதுல ஏதாவது நம்ம குறைஞ்சு போயிட்டோமா? குறைஞ்சு போகல, எங்கேயுமே நம்ம குறைஞ்சு போகல. அதேதான் அவங்களுக்கு, முகம் தெரியணும், எல்லாம் ஃபுல்லா கவர்டா இருக்கணும். எந்த பகுதி கவர் பண்ணப்படலையோ, எதுக்கு அவ்வளவு தூரம் போறீங்க? எந்த பகுதியில் இந்த சினிமாக்காரன் டைட் க்ளோஸ் அப்ல போறானோ அந்த பகுதியை மூடிக்கிறது இஸ்லாம், அந்த பகுதியை சேஃப்கார்ட் பண்ணிக்கிறது இஸ்லாம். ஏன்? எதை இவர்கள் ஏன் கணவன் பார்க்க வேண்டிய பகுதியை மற்றவனுக்கு ஏன் காட்டணும்? ஏன் காட்டணும்? அதைத்தான் இஸ்லாம் மறைக்க சொல்கிறது. இந்த கருப்பா போறது எங்க பொம்பளைங்க வந்து கொஞ்சம் பிரச்சனையே இல்லாம கழுவாம குழாம போலாம் நினைச்சிட்டாங்களான்னு தெரியல, அதுக்காக கருப்பை எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியல. ஆனா நல்லா அழகான கலர்ல போடுறதுக்கு அனுமதி இருக்கு. லூசா போடணும், லூசா போடணும், மூஞ்சி தெரியணும், கை தெரியணும், அவ்வளவுதான். இந்த மூஞ்ச மறைக்கிறதுக்கு கூட இஸ்லாத்தை பாதி பேர் மூஞ்சி மறைச்சிட்டு போவாங்க, அதுக்கு கூட எந்த விதமான அனுமதியும் இஸ்லாத்துல இல்லை. அப்படிலாம் போடுவதற்கு எந்த அனுமதியும் இல்லை. திருமணத்துக்கு முன்னாடியே இந்த திருமறை குர்ஆனை பரிசீலித்து விட்டு திருமணத்தை நடத்திவிட்டால் நன்மை என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் திருமறை குர்ஆன் கொடுக்கிறதா முக்கியமான நிகழ்வு, அதுல திருமணம் ஒரு நிகழ்ச்சி. படிங்க படிங்க, இல்ல கேளுங்க. யார் இருக்கா? யார் இருக்கா? நடக்குது யாராவது வாங்கிக்கிறீங்களா? அண்ணா மகளே கொடுக்குறாங்க, கொடுங்க கொடுங்க, எல்லாரும் வாங்கிக்கலாம். அல்ஹம்துலில்லாஹ். மகரா எவ்வளவு கேட்டாங்க? அவங்க எவ்வளவு கேட்டிருக்கீங்க? மகர் 30 பவுனா? 30,000 30 பவுன். எங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணதுனால ஏதோ போன பவுன் குறைச்சிருக்கு. இப்போ நகை மகரு மகரா கொடுக்கிறாரு, இப்போ 6 பவுன். ஆனா 30 பவுன் ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு. பாக்கி உள்ளது கடன் மகராக அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் இப்போ திருமணம் முடிய போதுங்க. 30 பவுன் மகரை பெற்றுக்கொண்டு 6 இப்போது 24 கடன் மகராக பெற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் இதுல கொடுப்பீங்க? 3 வருஷத்துல கொடுத்துருவீங்களா? சரி, கொடுக்கலன்னா நாங்க வந்து நிக்க வேண்டியது இருக்கும், அதை பார்த்துக்கிறீங்க. அதனால சாம்ரீன் அவர்களை மடம் முடிக்க உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். சம்மதம். நல்ல சத்தமா சொல்லுங்க. சம்மதம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுங்க. இதுக்கு ஒரு துஆ ஒண்ணு முஹம்மது நபி சொல்லி கொடுத்தாங்க. பாரக்கல்லாஹு அலைக்க பாரக அலைக்க ஜமா பைனகுமா பிஹைர். இருவருக்கும் இறைவன் நல்லருள் புரியட்டும், நல்ல விஷயங்களில் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ளட்டும். அதாவது நல்லருள் புரியட்டும் முக்கியம். அதுக்கு அவங்களுடைய சாட்சிகளாக இத்தனை பேர் இருக்க இந்த திருமணம் நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். சகோதரி சாமுண்டீஸ்வரி அப்படி இருந்துதான் இப்ப அவங்க இஸ்லாத்தை தன்னுடைய வாழ்வியலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இந்த 3 மாதங்களில் முழுமையாக இஸ்லாத்தை பற்றியுள்ள பயிற்சி சிந்தனை அத்தனையும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் போதுமான. இருவருடைய விஷயத்துல எல்லோரும் பிரார்த்தனை முன்வைங்க. அவங்க எல்லாபடி எல்லா நல்வாழ்வும் பெற்று வாழட்டும், அல்லாஹ் நன்மையாக்கி தரட்டும், நல்ல விஷயங்களில் இருவரையும் ஒன்று சேர்க்கட்டும். அதுபோல எல்லாருடைய வாழ்த்துக்களோடு இது நடைபெற்றிருக்குது. والقرآن